இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் 50 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா அரசியல்ல இருந்து பழுத்து அடி வாங்கி மிசாவை பார்த்து பல்வேறு நெருக்கடிகளை பார்த்து தான் வந்திருக்காங்க. நீங்க எடப்பாடியும் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கிளைக்கழக செயலாளர் தான் இன்னைக்கு எல்லாருமே முன்னேறி வந்திருக்காங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்ல. திரு விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான அரசியல் பின்புலம் இல்ல. ஆதவ அர்ஜுனாவுக்கு எந்த வித அரசியல் பின்புலம், இந்த மாதிரி இவங்களை பின்தொடர்கள் யாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த அரசியல் பின்புலம் இல்ல. ஒருவேளை அரசியல் தெரிந்து செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் வந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க அரசியல் செய்ய விடுறது இல்ல. அவர் இன்னைக்கு யாருக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா புஷியானந்த் தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சேர்ல உட்கார்னா கூட புஷியானந்தோட அனுமதி வேணும்ன்ற போது அப்ப நீங்க எதுவுமே அங்க இம்ப்ளிமெண்டேஷனே நடக்காது. நீங்க செயல்படுத்தவே முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா இவரே பாத்தீங்கன்னா தலைவரே பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, பாப்பா நீங்க போட்ட காணொலியை நான் பார்த்தேன். நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க. உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. ரொம்ப கியூட்டா இருந்தா அம்மா கிட்ட சொல்லுங்க. எல்லார் வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான். இப்படின்னு இவர் பேசுறது பாத்தீங்கன்னா, அப்ப அவங்களை இன்னும் எரியிற விளக்குல எரியில தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி இவர் அவங்கள தூண்டி விடுறாரு. இப்ப நீங்க இந்த மாதிரிலாம் பேசுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுன்றது அவங்க என்னன்னா, இது என்னன்னா ஒரு ஈர்ப்பு. நம்ம இதெல்லாம் பேசினா சமூக வலைதளங்கள் நம்ம எல்லாரும் பார்ப்பாங்க. நிறைய நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஒரு பெண்கள் பேசுறாங்க, என் கணவனோட விஜயை பிடிக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி என் குழந்தையே செத்து போனாலும் பரவாயில்ல, நான் விஜயை போய் பக்கத்துல பார்த்தேன்னு சொல்றாங்க. நான் ஒரு சகோதரி கன்சீவா இருக்கேன், ஆனாலும் நான் ஓடி போய் விஜய பார்த்துட்டேன் அப்படின்றாங்க. இன்னொரு தம்பி அதுக்கு மேல மேற்படியா ஒரு போய் என்ன சொல்றாருன்னா, வெளியில செத்தா யாருக்கு தெரியும், இங்க செத்தா உலகத்துக்கு. டேய் நீ செத்து போனதுக்கு அப்புறம் நீ உலகத்துக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போற? சோ இந்த மாதிரி பல்வேறு இந்த லிஸ்ட்ல சமீபத்துல ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா தொடர்? அம்மாவை அடிச்சத அது அது ஒருத்தர்னு கூட சொல்ல முடியுமான்னு தெரியல. பெத்த தாயை அடிச்சுட்டு எங்க அம்மா உரிமை தொகை வாங்கணும்னு சொல்லிச்சு, அடிச்சுட்டு வந்தேன் எங்க அம்மாவை, அதெல்லாம் நீ வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப்ல பெருமையா சொல்லிட்டு போறாப்ல. ஆமா ஆமா அதுதான் ஐயா அருண்ராஜ் சொன்னாரு, எங்களுக்காக நீங்க ஏன் 1000 ரூபாய் தியாகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னாரு. இப்ப எலெக்ஷன் டைம்ல என்ன சொல்றாருன்னா, மக்கள் நல பணிகளை செய்யறது ஒன்றும் தப்பு இல்லைன்னா, எங்க தலைவர் சொன்னதுனால்தான் எங்க தலைவருக்கு பயந்து தான் 5000 ரூபாய் பணம் கொடுத்தாங்கன்னு சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா அரசியல் முதிர்ச்சியின்மை. அரசியல் அவங்களுக்கு சுத்தமா தெரியல. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்க ஒரு குழம்பிய ஒரு மனநிலையில இருக்காங்க. அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனே பாத்தீங்கன்னா ஒரு கலவரத்தை தூண்டி மக்கள் மத்தியில ஏதாவது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஓட்டுகளை அறுவடை செய்யணும்னு நினைக்கிறாங்களே. உள்ளபடியே நமக்கு என்ன ஸ்ட்ரென்த், இதை நம்ம களத்துல போய் நேர்மையா அணுகுவோம். இப்ப அவங்க போடுகின்ற வேட்பாளர்ல பாத்தீங்கன்னா குற்ற பின்னணி உள்ளவங்களதான் நிறைய பேர் இப்ப போட போறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் மாவட்ட செயலர்களே இருக்காங்க.